பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்துவேல் இருந்துட்டு பழனியை கூப்பிட்டு இன்னும் 2 நாளில் கடை திறக்கலாம், அப்போ தான் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, எல்லாத்துக்கும் சரியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு யார் யார் தேவையோ நீ அவங்கள எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்றாதரா, ஏன்னா நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறது நாங்கள் மட்டும்தான். அவங்களாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் உன் கடையெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் அப்படி ஒன்று நினைக்கிற ஆள் மச்சான் கிடையாது, அவர் ரொம்பவே நல்ல மனுஷன், என்னையும் அந்த வீட்டில் ஒரு பிள்ளைய தான் அவர் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதெல்லாம் உண்மையே கிடையாது. இப்போ நீ தனியாக கடை வைக்க ஆரம்பிச்சிட்டல, கண்டிப்பாக நீ அப்படியே அந்த ஆள் வந்தாலையும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு, இல்லை வராமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலும் சக்திவேலும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகன்யா இருந்துட்டு நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் உண்மைதான். அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் அவங்க எல்லாமே செஞ்சாங்க. நிலத்தை விற்று கூட ஆளுக்கு கதிருக்கும் அது செந்திலுக்கும் 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சரவணனுக்கு இப்போ அந்த மல்லிகை கடையை கொடுக்க போகிறாரு. இவர் தான் ஒன்றும் இல்லாமல் ஏமாலியாக நிற்க போகிறாரு. என்னைக்கு தான் இவர் அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுகுனியா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பழனியும் எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.